அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவன் நமக்கு வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து இப்படியாக தேவனுடைய சத்தியங்களை தியானிப்பதற்கு பெரிதான கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு கூட்டத்துக்கு ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் சுந்தர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக, அதற்கு பிறகு நம்ம இந்த 6வது வால்யூம்ல வழி நடத்தும்படியாக அன்பு சகோதரர் டோனி அவர்களையும் சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார். எங்களை அலுவலகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தை, அப்பா, தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருந்து பூமியின் மண் மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து இம்மட்டுமாக எங்களை தாங்கி ஏந்தி தூக்கி சுமந்து வந்த உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக, கிருபைக்காக, தயவிற்காக, உம்முடைய பறந்து விரிந்த அன்பிற்காக ஒருவருக்கே நன்றிகளின் துதிகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறேன். அப்பா, இந்த அருமையான ஒரு சாயங்கால வேளையில ஒரு வேல்யூம் ஸ்டடியாக இந்த 6வது வேல்யூமை நாங்கள் தியானிக்கிற வேளையில, என் அன்பு பிதாவே, நீ உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ, இந்த நாளிலே உம்முடைய தாசரை மூடி மறைத்து அவர் மூலமாக நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க விரும்புகிறீரோ அந்த ஆகாரத்தை கொடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படைந்து தங்களுடைய சிலுவை பாதையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து அப்பா உங்களுடைய பொறுப்பாளர் வந்து சேர தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தந்தருளுமாறு உங்களுடைய பொறுப்பாளத்தில் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு சமயத்தையும் உங்களுடைய வளம நிறைந்த கருத்துக்களை ஒப்புகிறேன். தேவன் தாமே பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமாய் என் அன்பு ரட்சகரும் ராஜாவும் மீட்பரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட தேவனுடைய கிருபையால மறுபடியுமாக கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே தேவன் இணைந்து இந்த ஒரு ஸ்டடியில நம்மை தேவன் கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக தேவனுக்கு நாம நன்றி கூறலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த நாளில் கூட மாலைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்கான இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான சில காரியங்களை நம்ம கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ வருடங்கள் நம்முடைய இந்த சத்தியத்தின் வாழ்க்கை அல்லது தேவன் கொடுத்த இந்த ஒரு ஆச்சரியமான ஒளிக்குள்ள வந்திருக்கிற காரியங்கள் எத்தனையோ வருடமாக நம்ம இருக்கலாம். ஆனாலும் கூட அநேக சகோதரர்களை கொண்டு தேவன் மிகுந்த ஆழமான சத்தியங்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கலாம். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் மிகவும் ஒரு பேசிக்கான சில விஷயங்களை இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டடியில தேவன் நமக்கு கொடுக்கிறார், சரிங்களா? ஸோ ரொம்ப ஆழமான சத்தியங்களை சகோதரர்கள் பேசும்போது இப்படியாப்பட்ட சில சிறிய சிறிய காரியங்களை அந்த ஒரு விஷயத்துல நம்ம கேட்க முடியாது. ஸோ அதனாலதான் இப்ப என்ன பண்றார் தேவன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இப்படியாப்பட்ட ஒரு கூடுகையில இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டடியில தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பேசிக் விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சு கொண்டு எவ்வளோ பெரிதான ஒரு சத்தியங்களுக்குள்ள நம்ம நடந்தாலும் இந்த அடிப்படையான சில காரியங்கள் நம் வாழ்க்கையில நம்ம கடைபிடித்தாதான் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நம்மை அழைத்திருக்கிற தேவனுடைய ஆவி இன்னதென்று நமக்கு புரியும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஸோ நம்ம கடந்த ஒரு கிளாஸஸ்ல கூட ரொம்ப முக்கியமான பாடங்களை பார்த்தோம். புது சிருஷ்டி எந்த பெயரால் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள கூட நம்ம போகும்போது அநேக விஷயங்களை சகோதரர் நமக்கு அவருடைய எழுத்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சில சஜஷன்ஸை கூட நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? ஸோ அவருடைய கருத்துக்களை அங்க தெளிவுபடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியங்களை கூட நம்ம கவனிச்சு வந்தோம் சகோதர சகோதரிகளை. ஸோ அப்படி இருக்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஆதி சபையிலேயே இந்த சபையை குறித்து அவர் எழுதும் போது கிறிஸ்து என்னக்கூடிய ஒரே புருஷனுக்கு மனவாட்டி ஆகக்கூடிய ஒரு வகுப்பாகதான் சபை என்று அழைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறத நம்ம கவனிச்சோம். அது மட்டுமல்லாமல் மணவாளனுடைய நாமத்தை
தவிர்த்து வேற எந்த நாமமும் மனவாட்டிக்கு சரியாக காணப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆதி சபையிலிருந்து இந்த காரியங்களை கவனிச்சுட்டு பார்க்கும்போது அநேக விதமான டினாமினேஷன்ஸ் உருவானதை நம்ம கவனிக்கிறோம். இது எல்லாமே அங்க சகோதரர் நமக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷர்களை சார்ந்தவர்களாக நாம வாழும்போது, அந்த மனுஷர்களை சார்ந்தவராக நாம பின்பற்றி செல்லும் போது தலையான கிறிஸ்துவை நாம மறுதலித்து வெவ்வேறு நபர்களை நாம் தலையாக வைத்து இந்த சபையின் அமைப்புக்குள்ள வாழக்கூடிய சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறத ஆதி சபையிலிருந்து அவர் எடுத்து ஒரு உதாரணங்களை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆதி சபையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலன் பவுலுடைய சமயத்துல கூட அங்க பிரபலமாக இருந்த ஒரு அப்போஸ்தலர்களையும் அங்க பிரபலமாக இருந்த சில நபர்களையும் பின்பற்றக்கூடிய ஜனங்களாக மாறினத ஒரு உதாரணமா கொடுத்தார். அதே போல இங்க இந்த எழுத்தாளருடைய கால சமயத்துல கூட என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருந்ததுன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு எழுப்பதிலின் காலம் ரிஃபர்மேஷன் டைம்ல முக்கியமான நபர்களை, முக்கியமான பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பி இந்த ஒரு ரிஃபர்மேஷன் பீரியட தேவன் உருவாக்கும் போது எந்த நபர்களின் மூலமாக இந்த ஒரு ரிஃபர்மேஷன் வந்ததோ அந்த நபர்களை பின்பற்ற அவர்களை தலையாக கொண்டு நடந்த வகுப்பாரை கூட நம்ம சபையில கவனிச்சுட்டு வந்தோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பிரிவினைகள், இப்படியாப்பட்ட ஒரு டினாமினேஷன்ஸ் ஆரம்பம் அல்லது அதனுடைய காரியங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும் போது இதெல்லாமே மனுஷனுடைய மாம்ச பலவீனத்துல, மனுஷனுடைய மாம்ச சிந்தனையில வரக்கூடிய சில காரியங்கள் தான் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா பிரதர் நமக்கு இங்க வலியுறுத்துறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல கூட சகோதர சகோதரிகளே. சோ அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இப்படியாப்பட்ட அநேக விதமான டினாமினேஷன்ஸ் மத்தியில தேவன் நம்மளை அழைத்து அந்த ஒரு டினாமினேஷன்ஸ்ல இருந்து நம்மை பிரித்தெடுத்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் என்னவாக இருக்கிறோன்ற ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சஜஷனா இருக்கு இல்லைங்களா? சோ அதை கூட நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த டிவிஷன்ஸ் இல்லைங்களா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டினாமினேஷன்ஸ் மத்தியில இருந்து நம்ம தேவன் அழைத்து எடுக்கும் போது நாம கூட எங்க இருந்தோம்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு டினாமினேஷன்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த டினாமினேஷன்ஸ் உடைய ஸ்பிரிட் என்னவா இருந்துச்சுன்னா அது மாம்சத்தினுடைய ஒரு பெருமையின் ஆவியும், மாம்சத்துல தன்னையே தான் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆவியும் அது இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே ஒரு ஆவியின் மத்தியத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் சரிங்களா? சோ எப்ப தேவன் நம்ம பிரித்து எடுத்து இந்த மேன்மையான சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தாரோ அப்போ அதே ஆவியோடு நாம் தொடர்ந்து நாம் நீடித்தோமானால் அது தேவனுடைய ஆவி அல்ல, மனுஷர்களுடைய மாம்ச பலவீனத்தின் ஆவியில தான் இன்னும் நாம இந்த சத்தியத்துல கூட இருக்கிறோன்றத அங்க பிரதர் ரொம்ப கிளியரா வலியுறுத்தி பேசுறத நம்ம கடந்த கிளாஸ்ல ஒண்ணு பார்த்தோம் சரிங்களா? சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பெரும்பாலான ஒரு காரியம் என்னன்னா இது உலகத்தினுடைய ஆவிதான் இன்னும் என்னங்க அப்படியாப்பட்ட ஒரு பிளவுகளை செய்யக்கூடிய சகோதரர்களோ அல்லது பிளவுகள் செய்யக்கூடிய ஒரு வகுப்பாரும் அவருடைய ஆவிகள் எல்லாமே மனுஷர்களுடைய ஒரு ஆவி அல்லது உலகத்தினுடைய ஆவியா இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள. சோ இங்க என்ன சொல்றாருன்னா 3 காரியங்கள் இந்த ஒரு மாம்ச ஆவியிலிருந்து வெளியே வர்றதுக்கு, இந்த ஒரு ஃப்ளெஷ்லி ஒரு கார்னல் மைண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சோ இந்த கார்னல் மைண்ட்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா 3 விஷயத்தை குறித்து கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனுடைய ஆவியில வளர்கிறோமோ
அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து நாம வேர் பிரிக்கப்படுவோம். இதுதான் இந்த இந்த உலகத்தின் ஆவி அல்லது இந்த பிளவுக்குழு வரக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்கும் போது அது மாம்ச பலவீனத்தையே காண்பிக்கிறது, ஒரு மனுஷனுடைய மேட்டுமையை காண்பிக்கிறது, ஒரு மனுஷனுடைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவன் போக அவன் முயற்சிக்கக்கூடிய ஒரு காரியங்களை தான் அங்க காண்பிக்கிறது சகோதர சகோதரிகளை. சோ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது எதற்காக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது ஆதி சபையில அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிளியரா பார்த்தோம், இது மனுஷனுடைய மாம்ச பலவீனத்துல நடக்கக்கூடிய காரியங்கள். சோ இதுல இருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் ஒன்றாவது கிறிஸ்துவின் ஆவியை எவ்வளவாக நம் வாழ்க்கையில நாம் தரித்துக் கொள்கிறோமோ அவ்வளவாக இந்த மாம்ச ஆவியிலிருந்து நம்ம வெளிவர முடியும். இந்த சத்தியத்துக்கு வந்த பிறகு கூட நம்ம அதே மாம்சத்தின் ஆவியில இருந்துதான் இருந்தோமானால் இங்க கூட என்னங்க அதே பிளவுகள், அதே பின்பற்றக்கூடிய காரியம், மனுஷர்களை பின்பற்றக்கூடிய காரியம் இங்க கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் பிரதர் அருமையாக இந்த பாயிண்ட்களை கொண்டு வரத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவாக இப்படியாப்பட்ட பிளவுகளை பார்த்து நம்ம கரிசனத்தோடு அவர்களை பார்க்கிறோமோ அவ்வளவாக நாம இந்த ஆவியிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களை பார்த்து நம்ம சிம்பத்தி பண்ண முடியும், அவ்வளவுதான் இல்லைங்களா? எதற்காக இந்த வளர்ச்சியில இந்த ஒரு கோளாறு அல்லது இந்த வளர்ச்சியில ஒரு முதுமையான ஒரு வளர்ச்சி இல்லாத இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள பார்த்து நம்ம ஒரு கரிசனத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக சகோதர சகோதரிகளே, எவ்வளவாக தேவனுடைய பரிசுத்த ஆவியிலே நாம் வளர்கிறோமோ, எந்த ப்ரொபோர்ஷன்ல நமக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வளர்ச்சி இல்லைங்களா, தேவனுடைய ஆவியை உட்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை நமக்குள்ள நடக்கிறதோ அவ்வளவாக வேற எந்த நாமத்தையும் வேற எந்த நபர்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு காரியங்கள் இருந்தாலும் அதை வெறுத்து அதை நிராகரித்து அதை நாம் பின்பற்றாமல் நாம் இருக்க தேவனுடைய பரிசுத்த ஆவி மிகவும் முக்கியமாக இருக்கிறது அப்படின்றத கூட அங்க சொல்றத நம்ம பார்க்கணும். சோ இது எல்லாமே நாம இந்த சத்தியத்துக்கு வந்த பிறகு நாம எந்த வசனங்களின் மேல் எந்த வசனங்களை ஆதாரமாக கொண்டு வாழ்கிறோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்களா, ஒரு ஞானஸ்தானம், ஒரு சரீரம், ஒரு விசுவாசம். சோ இந்த ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது இதுல எந்த விதமான பிளவுகள் இருந்தாலும் அது மாம்ச பலவீனத்தாலே மனுஷனுடைய சிந்தனையால வரக்கூடிய பிளவுகள் தான். ஆனா அதிகமாக நம்முடைய ஒரு அனுபவத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த பிளவுகள் நம் மத்தியில கூட அதிகமாக இந்த கால சமயத்துல இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதுக்கு ஒரே ஒரு கோர்வைய என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதன் மூலமாக இத அங்கீகரித்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை மையமாக கொண்டு சத்தியத்தில வேறுபாடு இருக்குதுன்ற ஒரு விஷயங்களை மையமாக கொண்டு இந்த பிளவுகள் நம் மத்தியில அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த சத்தியத்தின் விஷயங்கள் வெவ்வேறு காரியத்தை உடையதாக இருந்தாலும் இங்க எழுதியிருக்கிற இந்த சகோதரனுடைய ஒரு ஆவி என்னவாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல மிக முக்கியமான அடிப்படையான சத்தியங்களிலே விட்டு வேற எல்லா காரியங்களையும் நாம ஏற்று நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கட்டாயத்துக்குள்ள நம்ம வர வேண்டியதா இருக்கு அப்படின்றதுதான் இங்க பிரதர் தொடர்ந்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நமக்கு வலியுறுத்திட்டு வராங்க. சோ ஆகையால சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிச்சோம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வசனங்களை மாத்திரம் நம்ம படிக்கலாம். பிரதர் பாருங்க இந்த விஷயத்தை கூட பிரதர் படிக்கலாங்க. புது சிருஷ்டி 2ஆம் அதிகாரம் 89ஆம் பக்கம். எந்த மனித நாமத்தையும் நாம் நிராகரிப்பது மாத்திரமல்ல, வகுப்புவாத அல்லது கட்சியின் நாமமாய் இருக்கிறவர்களும் அப்படி ஆகக்கூடியவர்களும் நிராகரித்து இப்படியாக மற்ற எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவருடைய ஜனங்களில் சிலரை பிரிக்கிற நாமத்தையும் நிராகரிக்கிறோம். கிறிஸ்துவ சபை அல்லது தேவனுடைய சபை என்று விசேஷமாக பயன்படுத்துவதை தவிர்ப்போம். ஏனென்றால் இந்த நாமங்கள் ஆண்டவருடைய ஜனங்களுக்குள் உள்ள குறிப்பான விசுவாசங்களையும் ஒற்றுமைகளையும் அடையாளம் காண உபயோகப்படுத்தப்படுகிறது. அதற்கு மாறாக
சீஷர்கள் தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சபை, ஜீவனுள்ள தேவனின் சபை, கொரிந்து சபை, அல்கேனி சபை என்று பல்வேறு வேதாகம பெயர்களை பயன்படுத்துவோம். இந்த விஷயத்தில் அநேகர் தவறாக புரிந்து கொள்வது தவிர்க்க முடியாதது. மேலும் கிறிஸ்தவர்களின் மத்தியில் உள்ள பழக்க வழக்கங்களின்படி ஒரு அளவுக்கு நமக்கு நூதனமான பெயர்களை கொடுத்தாலும் குற்றமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. உதாரணமாக, அவர்கள் நம்மை இழந்ததை திரும்ப பெறுபவர்கள் அல்லது விடியற்கால கொள்கைக்காரர் அல்லது ஜாமக்காரர் முதலான பெயர்களை கொண்டு அழைக்கலாம். அந்த பெயர்களை நாம் நமக்காக உபயோகப்படுத்தும் அளவுக்கு அங்கீகரிப்பதற்கில்லை. இருந்த போதிலும் சாந்தம், பொறுமை, அன்பு, சமாதானம் ஆகியவைகளின் ஆவி இப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்படுவதை குற்றமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஓகே. சோ இன்னொரு விஷயத்த என்ன இங்க பிரதர் அவருடைய ஆலோசனையை கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பெயரால் இந்த புது சிருஷ்டி அழைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கும்போது அதுக்கு பதில கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு நாமத்தால் நாம அழைக்கப்பட நாம கூடாது, இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது சகோதர சகோதரிகளே ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொல்றாரு. எந்த மனுஷனுடைய நாமத்தை கொண்டும் நாம் சபைகளை நம்ம நடத்த முடியாது, அல்லது நம்ம சபையின் நாமங்களை நம்ம வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னும் போது கிறிஸ்துவனுடைய ஒரு சபை அப்படின்னு சொல்லும் போது, இது அநேக வெவ்வேறு விசுவாசத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த பெயர்களை வைத்து இருக்கிறபடியால் அது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். சோ இப்படியாப்பட்ட ஒரு நாமங்களை நாம வைக்க கூடாது என்ற ஒரு பாயிண்ட கொண்டு வராரு. சோ அதே போல சகோதர சகோதரிகள இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொண்டு வராருன்னா, ஆதி சபையில இருந்த ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரிந்திய சபை, கலாத்திய சபை இல்லைங்களா. சோ இப்படியாப்பட்ட ஒரு நாமங்களை வைத்துதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அழைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா எந்த நபர்களுடைய பேரோ அல்ல எந்த ஒரு வித்தியாசமான ஒரு நாமத்தை வைத்து நாம இந்த ஒரு சபைகளை நாம நடத்த முடியாதுன்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வர அதான் சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, we can be called as disciples, we can be called as church of God, we can be called as church of Christ, we can be called as church at Corinth இல்லைங்களா. சோ அதே போல பிரதர் இந்த ஒரு என்னங்க அந்த அலகினி அப்படின்ற ஒரு ஏரியால இருந்த ஒரு சர்ச்சா இருந்த தொட்டு ஒரு கூடுகையா இருந்த தொட்டு சர்ச் ஆஃப் அலகினி அப்படின்னு சொல்றது கூட அங்க ஒரு சஜஷனை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது எல்லாமே பார்க்கும்போது நாம ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. plainly call yourself as a Christian அப்படின்னு சொல்றாரு அந்த பாயிண்ட் இல்லைங்களா. சோ ஒருவேளை என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய போதனைகளில மனுஷர்கள் அந்த ஒரு காரியங்களை பார்த்து அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு பேர் வச்சா கூட அந்த ஒரு நாமத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா, அஃபெண்ட் ஆகக்கூடாதுன்ற இல்லைங்களா. சோ ரெவல்யூஷனிஸ்ட், ரெஸ்டிடியூஷனிஸ்ட், டானிஸ்ட் இதெல்லாம் அவர் கால சமயத்துல, ரசல் பிரதருடைய கால சமயத்துல இந்த மாதிரியான ஒரு நாமங்களை வைத்து ஜனங்கள் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டிருந்தார்கள், ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, நாம மறு உத்தரவாதமாக அல்லது டிபேட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவங்க மேல கரிசனம் கொண்டு நம்முடைய காரியங்கள் எந்த முக்கியமோ அதை நாம் செய்துட்டு போலாம். அதான் சொல்றாங்க, நாட் கெட் அஃபெண்டட் இல்லைங்களா. சோ அப்படி நம்ம ரொம்ப மனவேதனை படக்கூடாது அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதால அந்த கன்க்ளூஷனா ஒரு விஷயத்த சொல்றாரு, we can briefly and gently இல்லைங்களா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை தான் முடியும். அந்த சப்ஜெக்ட் முடியும் அப்படியே படிக்கலாம். இருந்த போதிலும் சாந்தம், பொறுமை, அன்பு, சமாதானம் ஆகியவைகளின் ஆவி இப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்படுவதை குற்றமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. படிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பெயர்கள் தவறான அல்லது குறைந்தபட்சமாக துஷ்டத்தன நோக்கோடு கொடுக்கப்படவில்லை என்று ஊகித்து அதற்கு பதில் சண்டை போடும் முறையில் அல்ல, அன்பாக சொல்ல வேண்டும். இதன் மூலம் சொல்லப்பட்டவைகளை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் எந்த வகுப்புவாத அல்லது கட்சியின் பெயர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
ஆனால் கிறிஸ்தவன் என்ற பெயரை அதன் அகலமான விரிவான அர்த்தத்தோடு சார்ந்து நிற்கிறோம் என்று முடிந்தவரை சுருக்கமாக சாதுவாக எடுத்து கூற வேண்டும். இப்படி சொல்வது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தலைவர் கிடையாது என்பதை காட்டுகிறது. மேலும் அவர் உண்டாக்கிய அமைப்பை தவிர வேறு எந்த அமைப்பையும் நாங்கள் ஏற்கவில்லை. பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களின் சபையான ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே சபையான எக்லிஷியா அல்லது கிறிஸ்துவின் சபையை மாத்திரம் ஏற்கிறோம் என்று காட்டுகிறது. ஓகே, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா கன்க்ளூட் பண்றாரு. எவ்வளவு கிளியரா சொல்றாருன்னா, நாம இந்த ஒரு வித்தியாசமான ஒரு உண்மையான இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துல வந்த பிறகு நம்மை உலகமானது எப்படி நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேக பேர்களை கொண்டு நாமங்களை கொண்டு நம்மள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனா கூட சகோதர சகோதரிகளே, அந்த கால சமயத்துல கூட என்னுடைய அல்லது நம்முடைய ஒரு மனநிலைமை எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதை மிகுந்த ஒரு சர்ச்சையோடு ஒரு சண்டையோடு அல்ல, மிகுந்த தாழ்மையோடும் அன்போடும் நாம் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு கிளியரா ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்தை பேசணும். சோ இந்த ஒரு நாமத்தை அன்றி வேற எந்த நாமமும் நாம இந்த உலகத்துல நாம வைத்து நம்மை நாம ரெகக்னைஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க கொண்டு வரத பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ ரொம்ப காமனா விஷயங்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? நீங்க எந்த ஒரு ஸ்கூல் ஃபார்ம்ஸ் போனீங்கன்னா கூட, எந்த ஒரு வேலைக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா கூட, அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ரிலீஜன் அப்படின்னு கேட்பாங்க. ரிலீஜன்ல கிறிஸ்டியன் போட்டா எந்த ஒரு டினாமினேஷன் சாதாரணமாக இப்ப இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு இல்லைங்களா? சோ இந்த ஒரு கால சமயத்துல நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ரொம்ப அருமையா சொல்றாரு, பிளைனா கிறிஸ்டியன் எழுதுங்க, that will be a great important name for you அப்படின்றாரு. சரி, இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம கவனிச்சோம் சரிங்களா? சோ இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி, கடந்த ஒரு கிளாஸ்ல கூட கேள்வியோடு நம்ம நிக்க வச்சோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் பிரதர் இவ்வளவுலாம் எழுதுறாங்க, ஏன் பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏன் இங்க அவர் எழுதல? இப்ப நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நாமத்தை வைத்து நம்ம ஒரு குழுவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த விஷயத்த பிரதர் இந்த வால்யூம்ல சஜஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும் சரிங்களா? சோ இந்த கேள்விய நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோமானால் சகோதர சகோதரிகளே, பிரதர் இந்த 6வது வால்யூம் எழுதும் போது இந்த 6வது வால்யூம 1904ல எழுதுறார். 1904 ஆண்டு இந்த ஒரு வால்யூம அவர் எழுதினார். இந்த 1904 ஆண்டுல எழுதும் போது பிரதருக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல நாம ரெகக்னைஸ் ஆகணும்ன்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல. அவர் காமனா இப்ப எப்படி கன்க்ளூட் பண்ணார் பாத்தீங்களா? ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு நீங்க உங்களையே ரெகக்னைஸ் பண்ணுங்க, வேற எந்த நாமத்தை வைத்து நீங்க ரெகக்னைசேஷன்ல வந்தீங்கன்னா கூட அது ஒரு டினாமினேஷனா ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தோடு கொண்டு வந்ததை நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு நாமம் அல்லது அந்த பேர் எங்க இது ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரும் சரிங்களா? சோ சகோதர சகோதரியில நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, ரசல் பிரதருடைய கால சமயத்துல 1904 ஆண்டுல இந்த 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 புக்க வால்யூம்ஸ் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே ஒரு கால சமயத்துல ரசல் பிரதர் 1910 ஆண்டு ஒரு சஜஷன் கூட கொண்டு வரார் இல்லைங்களா? 1910 AD சரிங்களா? 1910ல ஒரு சஜஷனை கொண்டு வரார். என்ன சஜஷனை கொண்டு வரார்னா, நாம ஜனங்க மத்தியில நம்ம பிரசன்ட் பண்ணும்போது நம்மளுடைய நம்ம சகோதர சகோதரிகளுக்கு அதிகமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கிறாங்க, வேற
அந்த கேட்கக்கூடிய ஜனங்கள், அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாம தேவனுடைய நாமம் அப்படிங்கும் போது ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு 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 நாமத்தால் நாம அழைக்கப்படலாம் அப்படின்னு 1910 தான் அவரு அதுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு. எதுக்காகனா அங்க அந்த அந்த மூமெண்ட் இல்லைங்களா, அந்த ஒரு இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தினுடைய மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது வெறும் கிறிஸ்துவர்கள் அப்படின்னா வேற எல்லா கிறிஸ்துவர்களை போலதான் நம்மையும் உலகம் பார்த்ததபடியால் இவர் என்ன சொன்னார்னா, அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நாமத்தை வைத்தா கொஞ்சம் நாம வேறாக நம்ம வேறு மாதிரி என்ன பண்ணாங்க, நம்மளுடைய சத்தியத்தை பிரசன்ட் பண்ணலான்ற ஒரே சிந்தனையோடு தான் இந்த ஒரு என்ன நேம அவர் சஜஸ்ட் பண்றதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதனுடைய இன்னும் டீடைலான ஒரு இது வேணும் உங்களுக்கு. அவர் எந்த ஒரு ஸ்பிரிட்ல அவர் இந்த ஒரு பேரை சஜஸ்ட் பண்ணாருன்னு இன்னும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 4593, ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 4593 R4593. ரொம்ப சின்ன ஒரு பகுதி தான். இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரதருடைய ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சு, எதற்காக அழைக்கப்பட்டாரு, ஆனா இது வந்து ஒரு டினாமினேஷனா அழைக்கப்பட வேண்டுமா அல்லது இந்த பேர் சூட்டுவதற்கு காரணம் என்னன்னு அந்த விஷயத்தை ரொம்ப அருமையா எழுதுறாரு. இல்லைங்களா? நாம இப்படியாப்பட்ட ஒரு நாமத்தை வைத்துட்டு நம்ம யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்றோம், யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணக்கூடாதுன்னு சில சமயங்கள்ல கன்ஃபியூஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த கன்ஃபியூஷனுக்கு அருமையான ஒரு விடையை கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு ஹோம்ஒர்க்கா படிங்க. ஏன்னா இந்த ஒரு நாமத்துலதான் இப்ப நம்ம எல்லாமே ஒன்று கூடுகிறோம். சோ அந்த நாமத்தை அங்க சஜஸ்ட் பண்ண சகோதரனுடைய ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? சோ இது இன்னொரு டினாமினேஷனா மாறக்கூடாதுன்றதுதான் இங்க பிரதருடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. சோ ஆகிய சகோதர சகோதரிகளை இது கூட நீங்க சுருக்கமா எழுதி வச்சுட்டு நீங்க படிங்க. ரீபிரிண்ட் எல்லாருக்கிட்டையும் உங்க ஸ்மார்ட் போன்ஸ்ல ரீபிரிண்ட்ஸ் இருக்கிறபடியா பேஜ் ரீபிரிண்ட் நம்பர் 4593 ஒரு ஒரு சின்ன பேராகிராஃப் தான் அவர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய பேராகிராஃப், அதை நீங்க படிங்க. சோ அதன் பிறகுதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் என்னங்க இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு என்னங்க ஒரு அங்கீகரிப்பை கொடுத்தார். எதுக்காகனா அங்க அவங்க நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ், அங்க அவங்க போடக்கூடிய எல்லா விதமான ஒரு ஆபீஸ் செட்டப், இதுக்கு எல்லாமே ஒரு பேர் தேவையா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அந்த பேருக்காக தான் அவர் என்ன பண்ணார்னா இதை சஜஸ்ட் பண்ணார். சோ இந்த ஒரு சஜஷன் அவர் பண்ணும்போது இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு தலைமையில அவர் என்ன பண்ணார்னா அவருடைய மினிஸ்ட்ரிய அவர் ஆரம்பித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல பீப்புள்ஸ் புல்பிட் அப்படின்ற ஒரு நாமத்தையும் அவரு இங்கிலாந்துல அதை ஆரம்பிச்சார். எதுக்காகனா அந்த அங்க அங்க இருக்கக்கூடிய பகுதியில அவரே ரெகக்னைஸ் பண்ணும் அல்லது அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும் ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா அங்க ஒரு பேரு தேவையா இருந்தது. சோ அதாவது பீப்புள் பார்ட்டி புல்பிட் அப்படின்ற ஒரு நாமத்துக்குள்ள அங்க அவர் ரெஜிஸ்டர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இது எல்லாமே என்னன்னா ஒரு பேப்பர் ஒர்க் அல்லது ஒரு ரெகக்னிஷன் தான். சோ இந்த அண்டர்ல தான் வாட்ச் டவரை அவரு நிர்வகித்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க அந்த ஒரு ஆர்டிகல்ல படிங்க, ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டடியினுடைய முடிவுக்கு வரோம் இல்லைங்களா? சோ ஸ்டடி நம்பர் 2 அதனுடைய முடிவை நம்ம பார்த்தோம். சோ புது சிருஷ்டி அப்படின்னும் போது புது சிருஷ்டி என்றால் என்ன, புது சிருஷ்டியினுடைய குணாதிசயங்கள் என்னவா இருக்கணும், புது சிருஷ்டியினுடைய சிந்தனை என்னவா இருக்கணும், புது சிருஷ்டியினுடைய பேர் என்னவா இருக்கணும் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம ஒவ்வொன்றா நிதானமா படிச்சுட்டு வந்தோம் சரிங்களா? இதெல்லாமே சகோதரர்கள் அவங்களுடைய ஆழமான மெசேஜ்களை கொடுக்கும் போது இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, அவங்க சொல்ல முடியாது. சோ அதனால இந்த மாதிரி ஸ்டடியில தான் இந்த சிறிய சிறிய விஷயங்களாக இருந்தா கூட இது நம்முடைய விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. சில சமயங்களில இங்க கூட நம்ம தவறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதுதான் இந்த ஸ்டடியை நம்ம மையமாக நம்ம வைக்கிறோம் அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ இந்த ஸ்டடியினுடைய 3வது கட்டத்துக்குள்ள வரும் இல்லைங்களா? இந்த ஸ்டடியினுடைய 3வது கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the call of the new creation,
புது சிருஷ்டியினுடைய அழைப்பு. பாருங்க, ஒரு அருமையா ஒரு பாகத்துக்கு கொண்டு வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் புது சிருஷ்டி என்றால் என்ன, தேவன் எதற்காக இந்த உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து இந்த புது சிருஷ்டி என்னக்கூடிய ஒரு வகுப்பை அவர் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணார் அப்படின்றத பார்க்கிறோம். அந்த குணாதிசயங்கள், எந்த குணாதிசயங்கள் இருந்தா அந்த புது சிருஷ்டிக்கு நாம தகுதி பெறலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ எப்படி அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றதை பார்த்தோம். எந்த நாமத்தினால் அழைக்கப்பட வேண்டும் என்றதை கூட நம்ம கவனிச்சோம். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டி என்னக்கூடிய ஒரு அழைப்பு தேவனால் வரும்போது இது எப்படி வருது, எந்த ஒரு விஷயத்துல தேவன் இந்த அழைப்பை கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நம்ம போகணும். ஏன்னா இந்த ப்ரோசஸ்ல எல்லாம் நம்ம என்ன ஆயிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா. புது சிருஷ்டி என்றால் என்ன, அந்த புது சிருஷ்டியின் தேவை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, நம்ம இப்ப புது சிருஷ்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டோம் கிளியரா, சரிங்களா. சோ இப்போ இந்த புது சிருஷ்டிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம தேவன் எப்படி ஒரு மனுஷனை, இந்த உலகத்துல பாவப்பட்ட மனுஷனை இந்த ஒரு வகுப்புக்கு அழைக்கிறார் அப்படின்ற சில தெளிவான விஷயங்களை கவனிச்சுட்டு வரலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரிங்களா. சோ நம்ம ஆழமான சத்தியங்கள் தெரியுறது முக்கியம் இல்ல, இப்படியாப்பட்ட ஒரு பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம எங்கேயுமே இடரை விழாதபடி இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் சகோதர சகோதரி. சோ ஆகையால நம்ம எந்த ஸ்டடி போலாம்னா, இப்போ ஸ்டடி நம்பர் 3 சரிங்களா, த கால் ஆஃப் த நியூ கிரியேஷன். ஓகேங்களா, இந்த புது சிருஷ்டியினுடைய ஒரு அழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தேவன் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி சரிங்களா. சோ இப்ப நம்ம தேவன் சிருஷ்டிகர்த்தலா இருக்கிறாரு, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும், இந்த உலகத்தில் இருக்கிற ஆதாமின் மூலமாக வந்த ஒவ்வொரு மனுஷர்களையும் அவர் சிருஷ்டித்தாருன்னு தெரியும். சோ அவருடைய சிருஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மனுஷர்களை அவர் உண்டாக்கி அவர் ஆளுகை செய்யும் போது எல்லாருக்குமே இந்த அழைப்பை கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும் போது அதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விடையை கொடுக்கிறார் சகோதரர், அது படிக்கலாம். புது சிருஷ்டி அத்தியாயம் 3, புது சிருஷ்டியின் அழைப்பு, 91ஆம் பக்கம். புது சிருஷ்டியின் அங்கத்தினர்களாகும் வாய்ப்பும் அதன் சாத்தியங்கள், சலுகைகள், ஆசீர்வாதங்கள், மகிமைகள் ஆகியவற்றில் பங்கு பெறவும் பொதுவாக உலக மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட கொண்டு வராரு. இந்த ஒரு வாய்ப்பு, புது சிருஷ்டி என்னக்கூடிய சபையின் அழைப்புக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆசீர்வாதம், இந்த ஒரு இந்த மகிமையின் காரியங்கள் எல்லாமே முழு மனுஷ குலத்துக்கு இந்த அழைப்பை தேவன் கொடுக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா. இந்த உலகத்துல எப்படியாப்பட்ட பெரிய மகான்கள் இருக்கிறாங்கோ, எவ்வளோ ரொம்ப பெரிய ஒரு மேதாவிகள் இருக்கிறாங்கோ, எல்லாருக்குமே இந்த அழைப்பை தேவன் கொடுக்கல. சோ இந்த அழைப்பை ஏன் கொடுக்கல அப்படின்றத கூட நம்ம கவனிச்சுட்டு வரலாம். ஆனா அப்படி இருக்கும்போது இரண்டாவது பட்சமாக ஒரு விஷயத்த நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மாம்சீக இஸ்ரேலாக இருக்கிற யூதர்களுக்கு இந்த ஒரு அழைப்பை தேவன் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி சரிங்களா. நேச்சுரல் இஸ்ரேலைட்ஸ்க்கு தேவன் இந்த பெரிதான அல்லது உன்னதமான அழைப்பு அல்லது புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்கு இந்த மாம்சீக இஸ்ரேலருக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா அதுக்கு ஒரு விடையை கொடுக்கிறாப்பா, படிக்கிறாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வகுப்பாருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ளது. இது பிரத்யேகமாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்று எழுதியிருக்கிறபடி மாம்ச இஸ்ரவேலர் பூமியின் மற்ற ஜாதிகளிலிருந்தும் அல்லது ஜனங்களில் இருந்தும் அவருடைய விசேஷித்த ஜனமாக இருக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டனர். இருந்த போதிலும் இஸ்ரவேலருடைய அழைப்பு உன்னத அழைப்போ அல்லது பரலோக அழைப்போ அல்ல. ஆகவே அந்த ஜனங்களுக்கு உரிய வாக்குத்தத்தங்கள் ஒன்றிலும் நாம் பரலோக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டதாக காண்கிறதில்லை. அவருடைய அழைப்பு ஒரு ஆயத்த நிலைமைக்குரியது. அது முதலாவது
கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட பெரிய ரட்சிப்பை எபிரேயர் 2 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் பரம அழைப்பின் மூலம் பெற்று. ஓகேங்களா? சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து விசேஷமான ஒரு வகுப்பாருக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனால் அழைக்கப்பட்ட மாம்சீக இஸ்ரவேலர்கள் நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய முற்பிதாக்களாக இருக்கக்கூடிய மாம்சீக இஸ்ரவேலரை தேவன் இந்த உன்னதமான அழைப்புக்கு தேவன் கொண்டு வந்தாரா அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, சகோதர சகோதரிகளே, இத ரொம்ப முக்கியமாக இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை நிச்சயமா தேவன் என்ன பண்ணாரோ அழைச்சார். ஆனா எந்த ஒரு வகுப்புக்கு அவர் அழைச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளை, இந்த ஆமோஸ் 3 அதிகாரம் 2 வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அங்க கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை நான் என்னுடைய ஜனங்களாக நான் அழைத்தேன் அப்படின்னு ஆமோசனுடைய ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஒரு புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் கொடுத்த இந்த அழைப்பும் தேவன் தெரிந்து கொண்ட இந்த ஒரு ஜாதியார தேவன் என்ன பண்ணீங்களா, ஒரு உன்னதமான ஒரு அழைப்புக்கு தேவன் அழைக்கல அப்படின்றதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல தேவன் என்ன பண்ணலீங்களா, அந்த ஹை காலிங் இல்லைங்களா, அந்த மேலான ஒரு அழைப்புக்குள்ள மாம்சீக இஸ்ரவேலரை தேவன் ஆரம்பத்துல அழைக்கவில்லை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இந்த அழைப்பை தேவன் கொடுக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புக்குள்ள வரும்போது ஒரு மாம்சீக இஸ்ரவேல் மத்தியில வெகு சிலர் தான் இந்த அழைப்புக்குள்ள தேவன் கொண்டு வந்தாரு. முழு இஸ்ரவேல் தேசத்தையோ அல்ல முழு இஸ்ரவேலுடைய ஒரு கோத்திரத்தையோ தேவன் இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வரல. ஆனா அந்த கால சமயத்துல, அந்த காலத்தின் நிறைவு பெறக்கூடிய சமயத்துலதான் வெகு சிலரை தேவன் இந்த ஒரு உன்னதமான அழைப்புக்கு மாம்சீக இஸ்ரவேலர் மத்தியிலிருந்து ஒரு அழைப்பை கொடுத்தத நம்ம பார்க்கிறோம். அதுதான் படிக்கலாம். படிங்க, அது ஃபர்ஸ்ட் படிங்க, செகண்ட் படிங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு வகுப்பாருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ளது. இது பிரத்யேகமாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன். பாருங்க, பூமியின் எல்லா வம்சத்திலும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன்னா, இது வந்து உன்னதமான அழைப்புக்கு அல்ல. இது வந்து தங்களுடைய தேவன் இஸ்ரவேல் ஜனர்களை விசேஷமாக அழைத்தாரு. ஆனா இது வந்து ஒரு உன்னதமான அழைப்பின் ஒரு அழைப்பு அல்ல. படிக்கலாம் என்று எழுதி ஆமோஸ் 3 அதிகாரம் 2 வசனம் என்று எழுதியிருக்கிறபடி மாம்ச இஸ்ரவேலர் பூமியின் மற்ற ஜாதிகளிலிருந்தும் அல்லது ஜனங்களிலிருந்தும் அவருடைய விசேஷித்த ஜனமாக இருக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டனர். இருந்த போதிலும் இஸ்ரவேலருடைய அழைப்பு உன்னத அழைப்போ அல்லது பரம அழைப்போ அல்ல. ஆகவே அந்த ஜனங்களுக்கு உரிய வாக்குத்தத்தங்கள் ஒன்றிலும் நாம் பரலோக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டதாக காண்கிறதில்லை. ரொம்ப கிளியரா சொல்றார். வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அழைப்பு வந்து உன்னதமான அழைப்பு இல்ல. எங்குமே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ததை நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும் போது இந்த உன்னதமான அழைப்பு எங்க ஆரம்பித்தது, அதான் கேள்வி. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம், அந்த அழைப்பை வந்து தேவன் உலகத்துக்கு கொடுக்கல நம்ம பார்த்தோம். பொதுவாக உலகத்துக்கு கொடுக்கல, ஒரு விசேஷித்த ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வகுப்பாருக்கு தான் இந்த ஒரு அழைப்பை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கும் போது அந்த வகுப்பார் மாம்சீக இஸ்ரவேலரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக மாம்சீக இஸ்ரவேலர் அல்ல. அந்த மாம்சீக இஸ்ரவேலர்ல கடைசியாக ஒரு வகுப்பார், ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் தான் அந்த அழைப்பு வந்தது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸஸ்ல நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க இந்த உன்னதமான அழைப்பு எப்ப ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும் போது சகோதர சகோதரிகளே, இது பழைய ஏற்பாடுல எங்கேயுமே இது உன்னதமான அழைப்பினுடைய காரியங்களை நம்ம
பார்க்க முடியாது. இந்த உன்னதமான அழைப்பு புதிய ஏற்பாடுல அல்லது இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த உன்னதமான அழைப்பு ஆரம்பமானது அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும்போது தேவன் இந்த மாம்சீக இஸ்ரவேலருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லைங்களா, அது அந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் நடந்த அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ஆவிக்குரியமான இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளங்களாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அவர்களை தேவன் ஒரு உன்னதமான அழைப்புக்கு அழைக்கலனா கூட அவங்கள ஒரு நிழலாக ஒரு விசேஷித்த ஜனங்களாக தேவன் அழைத்தார். எதுக்காகனா இந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலருக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லது அநேக காரியங்களில அவர்கள் நிழலாக இருக்க வேண்டும் என்றுதான் அழைச்சதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் சொல்றாரு பாருங்க, படிக்கலாம். அவருடைய அழைப்பு ஒரு ஆயத்த நிலைமைக்குரியது. அது முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட பெரிய ரட்சிப்பை எபிரேயர் 2 அதிகாரம் 3 வசனம் 4 பரம அழைப்பின் மூலம் பெற்று பலனடையும்படியாக அந்த தேசத்தில் மீண்டவர்களை ஆயத்தப்படுத்தியது. எனவே உன்னத அழைப்பு அல்லது பரலோக அழைப்பின் விவரங்களை பழைய ஏற்பாட்டில் அல்ல புதிய ஏற்பாட்டில் காண வேண்டும். தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள நமது மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்த போதிலும் மாம்ச இஸ்ரவேலருடன் தேவன் தொடர்பு கொண்ட முறைமைகளிலும் தேவைகளை சந்தித்த விதத்திலும் ஒரு பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய விதத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரே மாதிரியான பாடங்களை நாம் காண முடிகிறது. ஏனெனில் அப்போஸ்தலர் நமக்கு சுட்டி காட்டுகிறபடி மாம்ச இஸ்ரவேலரும் அவர்களது பிரமாணங்களும் தேவனுடைய அணுகுமுறைகளும் புது சிருஷ்டியின் அங்கத்தினர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்குரிய நன்மையான காரியங்களுக்கு நிழலாகவும் அடையாளங்களாகவும் இருந்தன. தெய்வீக திட்டம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே முதன்மையானவராக இருக்க வேண்டிய இருந்தபடியால் தேவ புத்திரராகிய இந்த புது சிருஷ்டிக்கு தலைவராக, அவர்களது ரட்சிப்பின் அதிபதியாக, திருஷ்டாந்தமாக, முன்மாதிரியாக, அவரது அடிச்சுவடுகளில் அவர்கள் நடக்கும்படியாக அவரே முதன்மையானவராக, தலைமையானவராக, பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டியது அவசியமாயிற்று. ஓகே, ரொம்ப கிளியரா ஒரு பாயிண்ட்குள்ள கொண்டு வர்றாங்க. என்னன்னா, அப்படி இருக்கும்போது தேவன் இந்த மாம்சீக இஸ்ரவேலரை ஏன் விசேஷமாக தெரிந்து கொண்டார்னா, தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்துல ஆவிக்குரியமான இஸ்ரவேலரை அல்லது சபை வகுப்பாரை அல்லது புது சிருஷ்டி எனக்கூடிய ஒரு வகுப்பாரை தேவன் தெரிந்து கொள்ள அவர் சித்தம் கொண்டிருந்தபடியால் இந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் ஆவிக்குரியமான இஸ்ரவேலருக்கு ஒரு நிழலாக இருந்தார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு ஆசரிப்புகளும், அவருடைய நியாய பிரமாணங்களும், அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் தேவன் புதிய சிருஷ்டிக்கு அல்லது இந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலருக்கு ஒரு நிழலாக வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த எல்லா நிழலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணாங்க, அங்க வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். என்ன இந்த விஷயம்னா, இந்த எல்லா தேவனுடைய திட்டத்திலையும் இயேசு கிறிஸ்துவே என்னங்க முதல் பேரானவராக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் அநேக நிழல்களை வைத்தார். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய என்னங்கோ பிரதான ஆசாரியன், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக பலிகள், இது எல்லாமே நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து முதல் பேராக இருக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் ஒரு நிழலா தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மாம்சீக இஸ்ரவேலர்கள் மத்தியில அவரு வைத்ததை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதால மாம்சீக இஸ்ரவேலர்கள் இந்த உன்னதமான அழைப்புக்குள்ள தேவன் அழைக்கல ஆரம்பத்துல அப்படின்றத கூட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. சோ அதால இப்படியாப்பட்ட ஒரு நிழல் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலியமா நமக்கு தேவன் கொடுக்கிறது எதற்காகனா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம அந்த அழைப்புக்குள்ள வரும்போது நாம கூட அநேக சமயங்களில நாம இந்த பழைய அல்லது மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு ஒரு உதாரணமாக அவர்கள் ஒரு உதாரணமாக இருந்தாங்க. அவங்களுடைய விசுவாசத்துல, அவங்களுடைய நம்பிக்கையில, அவங்களுடைய கீழ்ப்படியாமையின் காரியத்துல, இது எல்லாமே நம்ம கவனிக்கும் போது நமக்கு ஒரு பாடமாக தேவன் வைத்திருந்தாரு. இயேசு கிறிஸ்துவை எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்கூட்டியாக தேவன் எதுக்காக வைத்தார்னா, அந்த ஒரு தலைவனை நாம பின்பற்ற வேண்டும். அந்த தலைவனை ஒரு உதாரணமாக வைத்துதான் அவர் நமக்கு ஒரு பேட்டர்னா இருக்கார்.
நம்ம இந்த கிறிஸ்துவ இந்த ஒரு புது சிருஷ்டியின் அழைப்புல நம்ம ஒவ்வொரு அழிச்சவரை எடுத்து வைக்கும் போதும் அவரே நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறார். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நாம சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நாம செய்யக்கூடிய ஊழியங்கள், இது எல்லாத்துலயும் அவர் ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறாரு. அவரை நாம் முன்மாதிரியாக வைத்து நம் ஊழியங்களையும், நம்முடைய ரட்சிப்பின் காரியங்களையும், நம்முடைய குணாதிசயத்தின் வளர்ச்சியையும் அவரை வைத்தே நாம் என்ன பண்ணலாம், நம்ம வளர வேண்டும் என்றுதான் தேவன் அந்த அழைப்புக்குள்ள மாம்சீக இஸ்ரவேலரை நிழலா வச்சாரு, இயேசு கிறிஸ்துவ மையமா வச்சாரு இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்னொரு காரியத்தை நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எதற்காக தேவன், ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே இருக்கும், அப்ரஹாம், ஐசிக்கு, ஜேக்கப், இப்படியாப்பட்ட ஒரு என்னவோ ஒரு ஏன்ஷியன்ட் வர்தீஸ் இல்லைங்களா, என்ன சொல்றீங்க, முற்பிதாக்கள தேவன் அவ்வளவா தேவனுக்கு உண்மையா இருந்தாங்கோ, அவ்வளவுதான் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு விசுவாசமா இருந்தாங்கோ, ஏன் அவங்களுக்கு கூட இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ள தேவன் கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா நமக்குள்ள இருக்கும். ஏன்னா அவர்களையெல்லாம் காட்டிலும் நாம ஏமாத்துறாங்க. என்ன எப்படியாப்பட்ட ஒரு பெரிய உதாரணங்கள் அவங்களாம், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது சில சமயத்துல நமக்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இல்லைங்களா? ஆனாலும் அந்த புது சிருஷ்டி என்னக்கூடிய அழைப்புக்குள்ள ஏன் தேவன் அவங்களை கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள நம்ம வரும்போது அதனுடைய மையத்தை கூட நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். இந்த புது சிருஷ்டியில் ஏன் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒரு பங்கும் அல்லது ஒரு பாகமும் பெற முடியவில்லை என்பதற்கான மிகவும் திருப்திகரமான ஒரு காரணத்தை நாம் காண்கிறோம். யோவான் ஸ்நானனை குறித்து நமது ஆண்டவரின் வார்த்தைகளும் இதை அங்கீகரிக்கிறது. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்படிதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். மத்தேயு 11:11. இவ்விடமாகவே கடந்த யுகத்தின் அந்த சகோதரர்களின் மேலான குணாதிசயங்களையும் விசுவாசத்தையும் போற்றி புகழ்ந்து பேசும்போது அப்போஸ்தலரும் பின்வருமாறு கூறுகிறார்: அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். 11:40. ஓகேங்களா? சோ இப்ப எங்க பிரதர் நமக்கு கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ வார்த்தையிலிருந்து சில வசனங்களை நாம மையமாக வைத்துதான் இந்த விசுவாச வீரர்கள் இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ள வரல அப்படின்றது, அவங்க வரவில்லை அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்னன்னா, வேத வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வசனங்களை பேசும்போது சொல்றாரு, இந்த பரலோக ராஜ்யத்தின் விஷயத்துல யாரு இந்த பரலோக ராஜ்யத்துல ரொம்ப என்னகோ லீஸ்டா இருக்கிறானோ, ரொம்ப கீழான என்ன சொல்றதுன்னா கடைசியாக இருக்கிறானோ, அவன் என்னவோ யோவான் ஸ்நானகரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அந்த விசேஷித்த அழைப்புக்குள்ள இருக்கக்கூடிய கடைசி ஒரு நபர் கூட யோவான் ஸ்நானகராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு என்னவோ அதிகமான ஒரு ஆசீர்வாத பெற்றவனாக இருக்கிறார் அப்படின்னு அங்க இயேசு கிறிஸ்துவான் சொல்ற ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார். அதே போலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட அங்க ஞாபகத்திற்கு கொண்டு வர்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த விசேஷ அழைப்புக்குள்ள இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகளை அவங்க பரிபூர்ணம் ஆகாத ஒழிய என்னவோ இந்த ஒரு முப்பிதாக்கள் அவர்களை முந்தி கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை கூட நமக்கு கொண்டு வரத நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகள. சோ ஏன் அப்படின் போது இதுக்கு ரொம்ப மையமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு அவர் ஈடுபலியை செலுத்துற வரைக்கும் இந்த உன்னதமான அழைப்பை அங்க தேவன் ஆரம்பிக்கிறன்றதுதான் இதனுடைய ஒரு மையமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகள். அதான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன ஒரு கேள்வி வரும் அப்படின்னும் போது, வேற எந்த காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த ஒரு உன்னதமான அழைப்பு ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள நம்ம வரும்போது சகோதர சகோதரிகளே, அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறார், படிக்கலாம். மேலும் ஆதாமின் பாவத்தினால் வந்த ஆக்கினைக்குள்ளாக இன்னும் இருக்கும்போது ஒருவரும் அழைக்கப்பட முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பரம அழைப்புக்கு அழைக்கப்படுவதற்கு முதலாவதாக
ஆதாமின் தண்டனையிலிருந்து நீதிமானாக்கப்படுதல் அவசியமாகிறது. மேலும் இது மாம்ச இஸ்ரவேலருக்கும் கூட காளை, வெள்ளாட்டுகளா ஆகியவற்றின் ரத்தத்தின் மூலமாக கொடுக்கப்பட முடியவில்லை. ஏனென்றால் இவைகள் ஒருபோதும் பாவத்தை நீக்க முடியாது. இவைகள் மனித குலத்திற்கு எதிரான நியாயத்தின் தேவைகளை உண்மையிலேயே சந்திக்கிற மேலான பலிகளின் மாதிரிகளாக மட்டுமே இருந்தன. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறான்னா, எதற்காக இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த உன்னதமான ஒரு அழைப்பு தேவன் ஆரம்பித்து வைத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, இதுக்கு முன்பாக எத்தனையோ தேவனுடைய பக்தர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய லைஃப் எல்லாம் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கு. நாம இந்த ரட்சிப்புக்குள்ள நாம முழுமை அடையணும்னா அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து நம்ம என்ன பண்றோம், அநேக விஷயங்களை கற்றுக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதற்காக இவர்களுக்கு தேவன் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல போது 3 ரீசன் நாங்க பிரதர் ரொம்ப அருமையா சொல்றாரு இல்லைங்களா. 3 ரீசன் எதற்காக அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் ஆதாமிலிருந்து வந்த அந்த மரணம் அல்லது அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அந்த மரணத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேவன் அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு அழைக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் இல்லைங்களா. ஆதாமுடைய பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனுஷனை டைரக்டா இந்த அழைப்புக்கு தேவன் கொண்டு வர முடியாது. ஒரு ஈடுபலி தேவையா இருந்தது. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சுக்கோ, அங்க நீதி சரி கட்ட வேண்டியதாக இருந்தது. அதான் இரண்டாவது விஷயம் என்னன்னா, it was necessary that the justification from Adamic sentence should be cleared. இல்லைங்களா. சோ ஒரு மனுஷனை தேவன் இந்த பரம அழைப்புக்கு அழைக்கணும்னா, ஒன்றாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஆதாமுடைய பாவ நிலைமையில யாரையும் தேவன் டைரக்டா அழைக்க முடியாது. இன்னொன்று, அந்த நீதியை சரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது முந்தின ஆதாமுக்கு இன்னொரு ஆதாமை தேவன் மனுஷ குலத்திலிருந்து இன்னொரு ஆதாம அந்த ஒரு நீதிக்கு சரி கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வர வேண்டியதாக இருந்தது. இந்த 3வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பிறப்பித்த தேவனால் கட்டளையிட்ட எல்லாவித பலிகளும், காளையின் பலிகளும் ஆடின் பலிகளும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயம் கூட அங்கு இருந்தபடியால், இந்த 3 காரியங்கள் அங்க இருந்தபடியால் தான் தேவன் இந்த அழைப்பை மாம்சீக இஸ்ரவேலருக்கோ உலகத்துக்கோ கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை இங்க கொண்டு வருவதை நம்ம பார்க்கணும் சரிங்களா. சோ அதால இந்த உன்னதமான அழைப்பு எல்லாருக்குமே தேவன் கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இந்த அழைப்பை தேவன் கொடுக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை முடித்து அவர் ஈடுபலியாக தேவனுக்கு அவர் உகந்த காணிக்கையாக அவர் செலுத்தின பிறகுதான் இந்த அழைப்பை தேவன் ஆரம்பித்தார். ஏன்னா அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறபடியால் பாவப்பட்ட மனுஷனை அவர் எந்த காரணத்தை கொண்டும் அவர் அங்கீகரிக்க மாட்டாரு, தன்னுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்க மாட்டாரு. எப்போ பாவப்பட்ட மனுஷனை தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக கருதுவார்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பலி சபை எண்ணக்கூடிய ஒரு வகுப்பாருக்கு அது ஆரம்பிக்கும் போது அந்த வகுப்பாரை மட்டும்தான் தேவன் என்ன பண்ணாருந்தோ ஒரு விசேஷித்த ஒரு அழைப்புக்குள்ள கொண்டு வந்ததை நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அதால இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும் போதுதான் தேவன் கிட்ட ஒப்புரவு ஆகிறதுக்கு தான் அநேக பலிகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கேட்டாரு. ஆனா இது எதுவுமே அந்த உன்னதமான அழைப்புக்கு தேவன் வைத்திருந்த நிபந்தனையில இது எதுவுமே சரி கட்ட முடியாதுன்றதை தொட்டுதான் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலிக்காக தேவன் காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும் போது அப்போஸ்தலர்களை குறித்தான ஒரு விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் முன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது அப்போஸ்தலருடைய ஒரு காரியம் எப்படி நம்ம கருத வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. சோ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, அவர் தெரிந்து கொண்டார். சோ அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொள்ளும் போது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்பாக
அவருடைய சீஷராக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சோ இவங்களுடைய நிலைமைய தேவன் எப்படி அங்கீகரிச்சார் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும் போது அதுக்கு ஒரு விடையை கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மீட்புக்கான கிரயத்தை செலுத்தி அவருடைய வெளியேற பெற்ற சுய ரத்தத்தினால் நம்மை கிரயத்துக்கு கொள்ளும் வரைக்கும் அழைப்பு ஆரம்பிக்க சாத்தியமில்லை. மீட்பர் கிரயத்தை செலுத்தி பரத்துக்கு ஏறி அவர்கள் சார்பில் அளிக்கும் வரை அப்போஸ்தலர் கூட புது சிருஷ்டிக்கு தற்காலிக முறையிலேயே அழைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அதற்கு பின்பு மாத்திரமே பெந்தகோஸ்தே நாளில் பிதாவானவர் அந்த விசுவாசிகளை நேரடியாக அறிந்து அவர்களை அவருடைய பரிசுத்தாவினாலே புது சிருஷ்டிகளாகும்படி ஜனிப்பித்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். சோ இப்போ இன்னொரு ஒரு கேள்வி நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து ஈடுபலியை செலுத்துறதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள அழைச்சார். அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது அப்போஸ்தலர்கள் புது சிருஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கிட்ட வரும் இல்லைங்களா? சோ இயேசு கிறிஸ்துவானவர் அவங்கள அழைச்ச பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட அவர்கள் சீஷியராக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த சிஷ்யர்கள் மத்தியிலிருந்து தேவன் அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா இந்த 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்ற வசனத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் சரிங்களா? சோ இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரம்பத்திலிருந்து அவர்கள் புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்து பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் அப்போஸ்தலர்கள் புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வந்தாங்க. இதை ரொம்ப கிளியரா புரியணும். ஏன்னா இது சில சமயத்துல என்ன பண்ணிடுறோம்னா அந்த அழைப்பு வந்ததுன்னே அப்போஸ்தலர்கள் என்ன போயிட்டாங்க? புது சிருஷ்டியா மாறிட்டாங்களா? ஏன்னா சின்ன சில விஷயங்கள் ரொம்ப க்ளோஸா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. சோ இயேசு கிறிஸ்துவானவர் அழைத்த பிறகு அப்போஸ்தலர்கள் என்னதோ ஒரு டென்டேட்டிவ் ஒரு தாத்காலிகமான புது சிருஷ்டியாக அங்க தேவனால் அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஆனா எப்ப இவங்களுடைய அந்த புது சிருஷ்டியின் முழுமை அல்லது அந்த அழைப்பு உறுதி செய்யப்பட்டதுன்னா பெந்தகோஸ்தே நாளிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு கொடுக்க போதுதான் அந்த புது சிருஷ்டியின் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாள் முதல் அந்த புது சிருஷ்டியினுடைய ஒரு வகுப்பார் அங்க நடந்தத நம்ம பார்க்கணும் சரிங்களா? சோ எவ்வளவு கிளியரா கொண்டு வந்தார் பாருங்க. உலகத்தாரை தேவன் புது சிருஷ்டியாக ஒரு அழைப்பு கொடுக்கல. மாம்சீக இஸ்ரவேலரை தன்னுடைய சொந்த ஜனங்களாக இருந்தாலும் அந்த வகுப்பார்கிட்ட கூட புது சிருஷ்டியினுடைய அழைப்பை தேவன் கொடுக்கல. அதுக்குதான் அதிகமாக முப்பிதாக்களை தேவன் எப்படியாப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ள கொண்டு வந்து எப்படியெல்லாம் உண்மையா வாழ்ந்தாங்கோ. ஆனா அவர்களுக்கும் அந்த புது சிருஷ்டியினுடைய ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கல. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தேவன் விரும்பின அந்த நீதியை சரி கட்டுற வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஈடுபலியாக முந்தின ஆதாமுக்கு இந்த ஆதாம் பலியாக செலுத்துற வரைக்கும் அந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பை தேவன் ஆரம்பிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனிச்சோம். சோ அப்படி இருக்கும் போது இந்த அப்போஸ்தலர்கள் 2 ஃபேஸ்லயும் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலிக்கு முன்பாகவே இவங்க அழைக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஈடுபலி ஆன பிறகு இவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது எந்த டைம்ல இந்த புது சிருஷ்டியினுடைய ஒரு அழைப்பு ஆரம்பிச்சுன்னு பார்க்கும் போது ரொம்ப தெளிவா பிரதர் என்ன கொண்டு வர்றாருன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்ட பிறகு ஞானஸ்தானத்தின் மூலமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா கிறிஸ்துவின் ஈடுபலி, கிறிஸ்து எப்போ கல்வாரியில தன்னை ஒப்பு கொடுத்து தேவனால் அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டு அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போஸ்தலர்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் வாக்குத்தத்தம் செய்த அந்த பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் பெந்தெகோஸ்தே நாளில நடக்கும் போதுதான் அந்த புது சிருஷ்டியினுடைய ஒரு
வகுப்புக்கு தேவன் அந்த அழைப்பை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அது வரைக்கும் அப்போஸ்தலர்களும் தாற்காலிகமான புது சிருஷ்டிகளாக தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு உறுதி நமக்குள்ள கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு வராது. பாருங்க, எவ்வளவு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா நம்முடைய விசுவாசத்துக்குள்ள சில சமயத்துல என்ன பண்றோம்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லைங்களா, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இந்த விஷயங்களை ரொம்ப துல்லியமாக பேசும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்த போது அப்போஸ்தலர்களை குறித்து நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அல்லது இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே ஸ்தானிகளாக யோவான் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இல்லைங்களா. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லைங்களா. சோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடைய சமீபமா இருக்கு அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. சோ இப்போ இந்த மனம் திரும்புங்கள் இல்லைங்களா, நீங்க மனம் மாறுங்கோ அப்படின்ற ஒரு அழைப்புக்கும் இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்கும் வித்தியாசங்கள் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. கால் ஃபார் repentance and கால் ஃபார் sacrifice, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நாம எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு விடையை கொடுக்கிறாங்க. படிக்கலாம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் தனது ஊழியத்தின் போது சொன்னது உண்மைதான். மத்தேயு 9:13. ஆனால் மனிதர்களை மனம் திரும்புதலுக்கென்று அழைப்பதற்கும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக திவ்ய சுபாவத்திற்கு உன்னத அழைப்புக்கு அழைக்கப்படுவதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவிகள் அதில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆகவே சுபாவத்தின்படி கோபாகையின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் எல்லாவற்றிலும் இருந்து இலவசமாக நீதிமான்களாக்கப்படுவது அவசியமாகிறது. இதோடு ஒத்துப்போகிற விதத்தில் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபத்தில் முகவுரையாக பின்வருமாறு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ரோமர் 1:2. அந்த நிருபம் ரோமாபுரியில் உள்ள வேத பிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் அவர்கள் பரிசுத்தமாக இருக்கும்படியாகவும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் முகவுரை: கொரிந்தியர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் 1 கொரிந்தியர் 1:2 என்று கூறுகிறது. தனிப்பட்ட முறையிலான இந்த அழைப்பு அடுத்த ஒரு வசனத்தில் இன்னும் அதிகமாக முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஓகேங்களா. சோ இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு கேள்விக்கு இங்க பதில பாக்குறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, மனம் திரும்புதலுக்கு கொடுத்த அழைப்புக்கும் உன்னதமான அழைப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த உன்னதமான அழைப்பினுடைய வித்தியாசத்தின் காரியங்களை கூட வேதத்தில் நம்ம எங்கெல்லாம் கவனிக்கிறோம் அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம். சோ முதலாவதாக இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயத்தை கூட நமக்கு மையமாக கொண்டு வராரு. என்னன்னா, நான் மனம் திரும்புவதற்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, அழைத்திருக்கிறேன் இல்லைங்களா. மத்தேயு 9:13 13 வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்க சொல்றாரு, நாம் மனம் திரும்புவதற்காக தான் என்ன பண்றாங்க, அழைத்திருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா அந்த அழைப்பு பரலோகத்தின் உன்னதமான அழைப்பு அல்ல அப்படின்றத பாக்குறோம். அங்க ஒரு வித்தியாசத்தை நம்ம என்ன பாக்குறோம்னா, ரிப்பன்டன்ஸுக்கும் ஹை காலிங்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ரிப்பன்டன்ஸ் மனம் திரும்புதல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற மனுஷ குலத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும், ரொம்ப முக்கியம். அந்த மனம் திரும்புதல் ஆனாதான் தேவனுக்கிட்ட நம்ம மறுபடியுமாக ஒப்புரவாக முடியும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷர்களும் இந்த காரியத்துக்குள்ள வந்தாதான் தேவன்கிட்ட மறுபடியுமாக தேவன் அவருடைய சிருஷ்டிகளை அங்கீகரிப்பார். இது ஒரு விஷயம். ஆனா இந்த பரம அழைப்பு அப்படின்னும் போது அது ஒரு வித்தியாசமான அழைப்பு. மனம் திரும்புவதற்கும் இந்த பரலோக அந்த உன்னதமான அழைப்புக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அது நம்ம வேதத்துல என்ன ஒரு விஷயத்த சொல்றான்னு பார்க்கும்போது, அந்த மனம் திரும்புதல், அந்த பாவிகளை அழைக்க தேவன் என்ன பண்ணாங்க,
அந்த உன்னதமான ஒரு அழைப்புக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் அங்க நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். அதான் முதலாவது ஒரு விஷயம். சோ அப்படி இருக்கும் போது அப்படி நீதிமான்களாக ஆக்கப்பட்டதால்தான் வேதத்துல அப்படியாப்பட்ட ஒரு நீதிமானுடைய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வேதம் எப்படியாக அழைக்கிறது, வேதம் எப்படி அட்ரஸ் பண்ண அவங்கன்னு பார்க்கும்போது அநேக வசனங்களை கொடுக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க விசேஷமான ஒரு நாமத்தை கொண்டு அப்போஸ்தலர் சொல்றார் இல்லைங்களா, செயின்ஸ், பரிசுத்தவான்கள் அப்படின்ற ஒரு அழைப்புக்குள்ள கொண்டு வரார். இது என்னவா மனம் திரும்புதலுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்புல வரக்கூடியவர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நாமத்தை எங்குமே அப்போஸ்தலர்கள் கொடுக்கல. ஆனா விசேஷ அழைப்புக்கு வருவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பேரு அல்லது இந்த ஒரு விஷயத்த அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஹோலி ஒன்ஸ், பார்ட்டேக்கர் ஆஃப் த ஹை காலிங், டிவைன் காலிங் இல்லைங்களா. டிவைன் காலிங் என்ன சொல்றீங்க, பரம அழைப்பு. அந்த பரம அழைப்புக்கெல்லாம் கூப்பிடும் போது அது மனம் திரும்புதலுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாமம் அல்ல இல்லைங்களா. புது சிருஷ்டியாக இயேசு கிறிஸ்துவின் பலியில என்னவோ அந்த பலியை அங்கீகரித்து அந்த பலியின் மூலமாக நீதிமான்களாக ஆக்கப்பட்ட இந்த சபையின் வகுப்பாருக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான அழைப்பு தான். அதுதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது எல்லாமே என்னன்னா பரம அழைப்பு, மிகவும் வித்தியாசமான ஒரு அழைப்பு, மிகவும் புனிதமான அழைப்பு, மிகவும் தேவனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவ பலியாக அவரை அர்ப்பணித்த பிறகு அவருக்கு ஒரு மனவாட்டியை தேவன் தெரிந்து கொண்டு சபையை வகுப்பாரை தெரிந்து கொள்ளும் போது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அழைப்பு இல்லைங்களா. கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவருடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக முழு மனுஷ குலத்தை தேவன் மறுபடியுமாக அவர்கிட்ட ஒப்புரவு ஆக்கிறதுக்கு அவர் கொடுத்த விசேஷித்த ஒரு அழைப்பு தான் சகோதர சகோதரி. ஸோ ஆகையால இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லான சில காரியங்கள் இல்லைங்களா. ஸோ இந்த தேர்ட் ஸ்டடியை நம்ம பார்க்கும்போது இந்த கால் ஃபார் த நியூ கிரியேஷன் போது அந்த அழைப்பை தேவன் எப்படியெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எங்க கொண்டு வந்தாரு, அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய சிந்தனை என்னவா இருக்கணும், நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்ன்றதான் தொடர்ந்து அந்த கிளாஸஸ்ல என்ன பண்றாங்க பிரதர் ரொம்ப துல்லியமாக ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம கொடுத்துட்டு வர்றார். ஸோ இதுல எத்தனையோ விஷயங்கள் நாம ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ வேற விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரதர் கொண்டு வரும்போது நிச்சயமாக அந்த அழைப்பினுடைய உன்னதத்தை நம்ம புரியும்படி தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை தராங்க. ஸோ ஆகையால சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தமா இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வருகிற வாரத்துல நம்ம இன்னும் சில முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நம்ம போலாம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராகிறதுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. சோ அதனுடைய மகத்துவங்கள் என்ன, அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு கூட நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். சோ இன்றைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த சில விஷயங்களை மறுபடியுமாக நீங்க அந்த வால்யூம்ஸ் உங்ககிட்ட இருந்தா, எந்த லாங்குவேஜ்ல இருந்தா கூட நீங்க அந்த வால்யூம்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி நீங்க மெடிடேட் பண்ணுங்க. அந்த வால்யூம்ஸ் நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சில பாயிண்ட்ஸை நான் விட்டு இருக்கலாம் இல்லைங்களா. நம்ம கொடுத்திருக்க காலை சமயத்துல எல்லா லைன்லையும் பார்க்க முடியாது, ஆரம்பத்துல சொன்னேன். ஸோ அதனால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ விசேஷமாக ரீப்ரிண்ட் நம்பர் 4593 படிச்சிட்டீங்கன்னா இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்டுடைய பேரு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றது கூட நீங்க பார்க்கலாம். ஸோ ஆகையால தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதித்து நம் இருதயங்களை இன்னும் விசுவாசத்திலே அதிகரிக்க பலப்பட தேவன் உதவி செய்வாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டுமாக தேவன் நம்மிடத்தில் நம்முடைய புது சிருஷ்டிக்கு வேண்டிய காரியங்களை தேவன் நம்முடைய 7ஆம் தூதன் மூலமாக எழுதப்பட்ட காரியங்களை இந்த நாளிலும் நாம் கேட்டோம். தொடர்ந்து இந்த ஒரு 6வது வால்யூமை நாம் படிக்கணும். காரணம் என்னன்னா, நாம் பழைய சிருஷ்டி ஆகிடக்கூடாது.
அதுதான் இன்னைக்கு கூட பார்க்கும் பொழுது இந்த ஒரு புது சிருஷ்டியுடைய அழைப்பு குறித்து சொல்லும் பொழுது நம்மை அல்லாமல் அவர்களுக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பூரணராகாதபடிக்கு விசேஷத்த நன்மையானது ஒன்றை நமக்காக முன்னதாக வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். இதெல்லாம் அநேக பக்தர்கள் வேதத்துல சொல்லும் பொழுது பரம அழைப்புக்கு பங்கு உள்ள பரிசுத்த சகோதரரே அப்படின்னும் சொல்லியிருக்கார். அதே நேரத்துல நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஒரு புது சிருஷ்டியுடைய அழைப்பை பத்தி அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து அந்த கேட்ட விஷயங்களை நம்ம ரிவிஷன் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா தெரியும் நம்ம பழைய சிருஷ்டியா புது சிருஷ்டியான்றது கிளியரா நம்ம அந்த வார்த்தைகளை நம்மளை உணர்த்தோம். ஸோ இந்த நாளில் கூட பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். முடிவாக நாம் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வீட்டிலிருந்து பூமியின் மருமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்நாள் வரையில உயிரோட காப்பாற்றி ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் மக்கே நாங்கள் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுத்துக் கொள்கிறோம். தந்தையே, உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு சபைகளை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும், அங்கங்கே அறுவடை வேலை செய்யக்கூடிய சகோதரர்களும், உலகம் எங்கிலும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சபையார் அனைவருக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம். தந்தையே, இம்மட்டுமாக பொறுப்படுத்தி வழிநடத்தினீர். வரக்கூடிய காலங்களிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாக எங்கள் நாதரும் இரட்சகரும் மீட்பரும் மெய்ப்பெருமான இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.